பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே தலைப்பை பார்த்திருப்பீர்கள். விபச்சாரம் பற்றி இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மற்றும் 28ஆம் வசனங்களுக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம், புரிந்த வசனம். பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த காலகட்டத்தில் ஒரு பதத்தை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது க்ரஷ், அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள நான் விருப்பப்படுறேன், அவங்கள இச்சையோடு பார்க்குற பார்வைக்கு ஒரு பதம் கொடுக்குறாங்க, க்ரஷ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இச்சையோடு பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பார்வையிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரீரத்திலே பாவம் செய்வது என்பது செகண்டரியாக இந்த இடத்துல காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் சரீரத்தில் பாவம் செய்தால்தான் பாவம், கண்களில் பார்க்கறதுனால என்ன இருக்கிறது என்று சொல்லி தங்கள் கண்களை அப்படியாக பார்வையை பார்க்க பறக்க விடுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைப்பாயிருப்பது என்று. அந்த நாளிலே கண்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தரிடத்தில் கேட்போமாக. இதே மத்திய எழுதின சுவிசேஷம் 5:29 சொல்லப்பட்டிருக்கு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிற பார்வையிலே கூட விபச்சாரம் செய்ய முடியும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே நம்முடைய பார்வை மிகவும் தெளிவுள்ளதாக, மிகவும் கனத்துக்குரியதாக, பரிசுத்தம் உள்ளதாக நம்முடைய கண்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். ஆகவே வாலிப பிள்ளைகள், பெரியோர், சிறியோர், யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். இஷ்டம் போல எல்லாரையும் பார்ப்பது, வர்ணிப்பது, ஐயோ அவர்கள் அழகாக இருக்கிறார்கள், இவர்கள் அழகாக இருக்கிறார்கள், அந்த பெண் அழகாக இருந்தார், இந்த ஆண் அழகாக இருக்கிறார், அவருடைய பேச்சு அழகாக இருக்கிறது, அவருடைய வஸ்திரங்கள் அழகாக இருக்கிறது, அவருடைய நடை அழகாக இருக்கிறது, உடை அழகாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் வசீகரமாக இருக்கிறது, இப்படியாக நாம் பேசிக்கொள்ளுவது கூட தவறுதான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்ட கண்களாக இருக்கும்படி இந்த நாளிலும் நம்முடைய கண்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அது மாத்திரம் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. யார் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, அவங்களே இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஊழியக்காரர்களை பார்ப்பது, மற்ற சக மனிதர்களை பார்ப்பது, இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தான் பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் நாம் பார்த்து அவரையே நோக்கி நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கவும் முடிக்கிறவமாய் இருக்கிற அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவதற்கு நம்முடைய கண்கள் ஒரு காரணமாய் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லிதான், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய கண்களை பலிபீடத்தில் வைத்து, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்கு இணங்க என்னுடைய கண்களை பலிபீடத்தில் வைக்கிறேன், என்னுடைய பார்வைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருப்பதாக, உமக்கு சித்தமில்லாத யாதொரு மனிதனையோ மனுஷையோ நான் பார்க்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், அப்படியே செய்வீராக. ஆமேன், ஆமேன்.